வேல்முருகன் வெளியே சென்றது பின்னடைவு நினைக்கிறீங்க? அவர் தெரியும், நான் பார்க்கல. அறிக்கை விட்டுருக்கேன் நம்ம. சார் நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த அணி வலுவா இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் எப்படி பார்ப்பேன்னா பத்திரிக்கை இப்படி பார்ப்பேன். அந்த அணி வலுவா இருக்குன்னு பார்க்குறீங்களா? How's the discussion going on with the alliance parties, sir? சார் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? ஆனால் மாநில குறுநில கூட்டத்தில் 6 சீட்டு. ஓகே, வேட்பாளர் லிஸ்ட்டு எப்போ சார்? வேட்பாளர் லிஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு எப்போ தேதி சார்? வேட்பாளர் லிஸ்ட்டு ஓகே, ஏன்னா டேட் வந்து நெருங்கிக்கிட்டே வருது. ஓகே ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் சார், சார் வேட்பாளர் கேண்டிடேட் லிஸ்ட்டு எப்போ வரும் சார்? கேண்டிடேட் லிஸ்ட்டு வேட்பாளர் லிஸ்ட்டு எப்போ வரும்? சார் நீங்கள் களத்தில் நிற்கிறீங்களா சார்? நம்ம களத்தில் நீங்கள் சரி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா சார்? சார் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? அதை கேட்குறாரு பாபு, அப்புறம் கேளுங்க. முதல்வர் நேர்காணலில் பங்கேற்றாங்களா? முதல்வர் கிட்ட என்ன கேட்டீங்க? அதெல்லாம் பஸ் வருது, நாங்கள் வச்சுருக்கிறோம். இல்லை சார், இன்னைக்கு நேர்காணல் சென்னைக்கு நடந்துச்சு. கொளத்தூர் சார்பாக முதல்வர் பங்கேற்றிருப்பாரு, அவங்க கிட்ட என்ன கேட்டீங்க? சார் ஒரு கொளத்தூர் தொகுதி சார்பாக ஒரு நேர்காணலுக்கு பங்கேற்றிருப்பாங்க, என்ன கேட்டாங்க? இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க சார். என்ன பார்ட்டி சமாச்சாரம், சிஎம் சமாச்சாரம் என்ன நம்மளை போட்டு மாட்டி போடுறீங்களா? ஒரு மூத்த தலைவரா நேர்காணல் பண்றது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இது எனக்கு ரொம்ப நாள் வருஷத்துக்கு நடக்கிறது தான், 5 வருஷத்துக்கு ஒரு தரம். இருந்தாலும் சிஎம் நான் இது ஒரு கலைஞர் காலத்துலேருந்து பார்க்குறேன், நானும் 50 வருஷமாக பார்க்குறேன். இது என்ன எனக்கு புதுசு இல்லை. கடைசி நிமிடத்தில் வந்து நீங்க சீட்டு தரணா இல்லைன்னு யோசிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க நகைச்சுவையா, அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்? சரி, சீட்டு தரணா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன். அது ஒரு காரம், இது ஒரு காரம், அப்படி மாட்டிக்கிட்டு தான். நீங்க போட்டியிடுறீங்களா சார் இந்த முறை? அது அவரை தான் கேட்கணும், அவர் முடிவு எடுக்கணும். வேல்முருகன் வெளியே சென்றது பின்னடைவு நினைக்கிறீங்க? அவரே தெரியும், நான் பார்க்கல. அறிக்கை விட்டுருக்கேன் நம்ம. நான் பார்க்கல, விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா? கோரிக்கைகள் வைத்தோம், முன்வைக்கல, எங்களுக்கு சீட்டு இல்லைனா கூட பரவாயில்ல, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தேன் சார். பார்க்கலாம் சார் நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த அணி வலுவா இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் எப்படி பார்ப்பேன்னா பத்திரிக்கை இப்படி பார்ப்பேன். அந்த அணி வலுவா இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? இப்படி பார்ப்பேன். ஓகே ஓகே சார்.